நீட் தேர்வு முறைகேடு புகார்களை முறையாக விசாரித்து மறுமதிப்பீடு செய்து தீர்வு கண்ட பிறகே கவுன்சிலிங்கை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. அதில் 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளனர். இந்த தேர்வில் சிலருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வினாத்தாள் கசிந்து முறைகேடு நடைபெற்றதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. 600க்கும் அதிகமான மதிப்பெண்களை பலர் பெற்றுள்ளதால் தமிழ்நாட்டில் கட் ஆஃப் மதிப்பெண் உயர்ந்து மிக கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரித்து தீர்வு கண்ட பிறகு கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என்று நீட் பயிற்சியாளர் விக்னேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். யாரெல்லாம் சீட் பண்ணிட்டு வந்தாங்க, கொஷின் பேப்பர் லீக் ஆனது உண்மைதானா, அதை பற்றின தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் 700 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க கிளாஸ் 12 போர்ட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. சில பேர் ஜஸ்ட் பாஸ் இல்லை ஃபெயில் மார்க்ஸ் லெவலில் இருக்கிறவங்களாம் கூட நீட்டில் வந்து 700க்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆஸ் எ டீச்சராக நான் சொல்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ அதுதான் எங்களோட 2வது விஷயம். நம்பர் 1 கிரேஸ் மார்க்ஸ் பார்க்குற மாதிரி, நம்பர் 2 யாரெல்லாம் முறைகேடில் உள்ளே வந்திருக்காங்க, யாரெல்லாம் சீட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, அது உண்மைதானான்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ரீவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பரான ரிசல்ட்ஸை கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுங்கள். இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. கிளாஸ் 12th எக்ஸாம் முடிச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிட்டு உட்காந்து ட்ராப் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.